இது மார்னிங் டீன்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம அதை எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் நான் வந்துட்டு குக்கிங் ரெசிபீஸ் நான் கொடுக்குறேன். சாரி, குக்கிங்கே விட்டுட்டிங்களான்ற மாதிரி சில பேர் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணியும் கேட்டுட்டாங்க. கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் நான் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ரெசிபீஸே கொடுக்கல, சாரி. இப்போ நம்ம வந்துட்டு இந்த டீக்கான பவுடரும் நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். அதே நேரத்தில் வந்துட்டு நம்ம இந்த டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதும் நான் சொல்ல போகிறேன். இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு சோம்பு போட்டுக்கலாம். இந்த டீ பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு மவுத் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்னஸாக வச்சுக்கும். உங்களுடைய பேட் ப்ரீத்திங் எல்லாமே இல்லாமல் இருக்கும். சோம்பு நான் இப்போ போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஏலக்காய். அளவுகள்லாம் வந்துட்டு இப்படி தான் போடணுன்றது இல்லை. நான் சோம்பு அதிகமாக எடுத்திருக்கேன், அதை விட ஏலக்காய் கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். மார்னிங் வந்துட்டு இந்த டீ குடிக்கும்போது உங்களுக்கு மைண்ட் ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின் ஒயிட்னிங்கை உங்களுக்கு நல்லா கொடுக்கும். நாளைக்கே வந்துட்டு நீங்கள் இதை குடித்தோடனே சிகப்பாயிடுவீங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கும். அந்த க்ளோனஸை நீங்கள் வந்துட்டு நல்லா உணரலாம். ஸ்கின்னில் வந்துட்டு உங்களுக்கு ஷைனஸ் ஆகிறத நீங்கள் வந்துட்டு உணரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு ரோஜாப்பூ விதை போட்டிருக்கேன். இந்த ரோஜாப்பூ விதையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே வந்துட்டு சரியாகும். இதில் இருக்கிற துவர்ப்பு சுவை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பெண்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டீ ஓவராலாக சொல்லணுன்னாக்கா ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் டீங்க. நீங்கள் இதை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ளேவரை வந்துட்டு சூப்பராக நீங்கள் வந்துட்டு உணர்வீங்க. உங்களுக்கு மைண்ட் வந்துட்டு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். வயிறு ப்ளோட்டிங் ஆகுறது இது எல்லாமே வந்துட்டு சரியாகும். உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷனும் வந்துட்டு நல்லா உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கசகசா வந்துட்டு சும்மா கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கிறேன். கசகசா போட்டுக்கிட்டேன். கசகசா வந்துட்டு இதுக்கு ஆப்ஷன் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஸ்கின் ஒயிட்னிங்காக மட்டும்தான் நான் வந்துட்டு ஓரளவுக்கு நான் வந்துட்டு கசகசாவை நான் இதில் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா குங்குமப்பூ இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் விட்டுடலாம். ஸ்கின்க்குன்னு நீங்கள் மெயினாக வந்துட்டு அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இந்த டீயை எடுத்துக்கிறீங்கனாக்கா இந்த குங்குமப்பூவை இந்த அளவுக்கு போட்டிங்கனாக்கா போதும். பாருங்கள், ரொம்ப அதிகமாக ஒன்றும் போடணுன்னு அவசியம் இல்லை. இது ஆப்ஷன் தான். இதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் சேர்க்க போகிறேன்றதை நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அதையும் வந்துட்டு நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம அரைச்சிடுவோம். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. மார்னிங் வந்துட்டு இந்த டீயை நீங்கள் வந்துட்டு செஞ்சு குடிக்கும்போது அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸை உணர்வீங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்துட்டு நல்லா வந்துட்டு ப்ராப்பராக ஆகிறத நீங்கள் வந்துட்டு உணர்வீங்க. உங்களுடைய மவுத் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், ரோஜாப்பூ இதையே நான் இன்னும் கொஞ்சமே சேர்த்து போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பல்ஸ் கொடுத்து அடிச்சுக்கோங்க. ரொம்ப வந்துட்டு ஃபோர்ஸாக ஒரே சுத்தாதீங்க. ஏன்னா கசகசா போட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு எண்ணெய் விட்ட மாதிரி ஆகிடும். பல்ஸ் கொடுத்து அடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு அரைச்சோன்னாக்கா போதும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டோம் நம்ம. இப்போ நம்ம வந்துட்டு இதை டீயை எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்ப்போம். சின்ன ஒரு இஞ்சி இந்த அளவுக்கு வந்துட்டு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதை நல்லா இடிச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இடித்து எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு கரோட் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த இஞ்சியை இடித்தோம் இல்லைங்களா, இதை போட்டுக்கலாம். நம்ம ஒருத்தருக்காக தான் நான் வந்துட்டு இப்போது தட்டி போட்டு செய்கிறேன். இப்படி பவுடராக ரெடி பண்ணி நம்ம வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு செய்யணுன்றனால நான் பவுடராக இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதுவுமே வந்துட்டு பவுடர் கொஞ்சமாக ரெடி பண்ணுங்கள், சரிங்களா. இப்போ நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணியை ஊற்றியிருக்கிறேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இஞ்சி மட்டும் போட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ்,
ஃபுல் ஃப்ளேம்லாம் வச்சு கொதிக்க விடாதீங்க, கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. இது பொறுமையாக வந்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். இதுலேயே வந்துட்டு நீங்கள் ஏலக்காய், சோம்பு இடித்து போடுறதா இருந்தால் இந்த இஞ்சியோடையே சேர்த்து நீங்கள் இடித்து போட்டுக்கலாம். நம்ம பவுடராக செஞ்சு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இஞ்சியை மட்டும் நம்ம வந்துட்டு கொதிக்க விடுவோம். நான் பிறகு என்ன செய்கிறதுன்னு சொல்கிறேன். நம்ம 1/2 கப் தண்ணி போட்டோம் இல்லைங்களா, 1/2 கப்லேருந்து கொஞ்சம் வந்துட்டு தண்ணி வந்து சுண்டணும். இஞ்சி மட்டும் நல்லா கொதித்து அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் விடும். இஞ்சியில் நம்மளுக்கு ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நம்ம க்ரீன் டீயை விட இஞ்சியில் அதிகமாக வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நீங்கள் இது ப்ராப்பராக வந்துட்டு இந்த டீயை நீங்கள் ஃபாலோ பண்ணி குடிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம், வெயிட் ரிடக்ஷன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய ஸ்கின்ல வந்துட்டு க்ளோவிங் இருக்கிறத நீங்கள் வந்துட்டு உணரலாம். நான் சொல்கிற மாதிரி எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்டை நீங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க. உங்களுக்கு மைண்ட் வந்துட்டு மார்னிங்கில் இது குடிக்கும்போது நல்ல ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு கொதித்த பின்னாடி இப்போ நான் வந்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கீங்களா பொடி, இந்த ஸ்பூன் வந்துட்டு நான் குட்டி ஸ்பூனாக தான் எடுத்திருக்கேன். அதனால் இந்த ஸ்பூனில் வந்துட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப்புக்கும் நம்ம வந்துட்டு குறைவாக வந்துட்டு கொஞ்சம் தண்ணீரில் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம இந்த பவுடர் போட்ட பிறகு நம்ம அதிகமாக வந்துட்டு கொதிக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 கொதி வந்ததுனாக்கா போதும். நம்ம இஞ்சி தான் நல்லா கொதிக்க விடணும். நீங்கள் தட்டி போடுறதா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இஞ்சியோடையே சேர்த்து இது வந்துட்டு பாதி அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடணும். நீங்கள் இந்த பவுடரை வந்துட்டு இப்படி அரைச்சி போடும்போது ஒரு 2 கொதி தான் வரணும். அப்போ தான் வந்துட்டு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் மாறாமல் உங்களுக்கு கசப்புத்தன்மை ஆகாமல் இந்த ஃப்ளேவரை அப்படியே வந்துட்டு நீங்கள் உணர முடியும். சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர். நீங்கள் வந்துட்டு மார்னிங்கில் எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப கொதிக்க வச்சிட்டிங்கன்னாக்கா நம்ம நல்லா வந்துட்டு நைஸாக வந்துட்டு பவுடராக பண்ணிட்டோம். அதனால் ரொம்ப வந்துட்டு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் மாறிடும். சரிங்களா? நம்ம பொடி போட்ட பின்னாடி இப்போது 2 கொதி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடுறோம். நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ண பிறகு நான் வந்துட்டு க்ரீன் டீ போடுறேன். க்ரீன் டீ வந்துட்டு எந்த ஃப்ளேவரும் இல்லாத க்ரீன் டீயாக நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் டீ பேக் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு கொதிக்க வைக்கிற டீயை தான் வாங்கியிருக்கேன். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு க்ரீன் டீயை சேர்க்குறோம். இதுவுமே வந்துட்டு ஆப்ஷன் தான். இது இல்லைனாலும் நீங்கள் இதோடையே நீங்கள் வந்துட்டு அப்படியே குடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் டீ போட்ட உடனே வந்துட்டு மூடி வச்சுடுங்க. நீங்கள் எந்த ஃப்ளேவரும் வந்துட்டு ஆட் ஆகாத க்ரீன் டீயாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்கிற ஃப்ளேவர் நீங்கள் உணர முடியும். நான் லிப்டன் க்ரீன் டீ ஒரிஜினல் தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் டீ பேக் கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்துட்டு நீங்கள் டிப்பிங் போட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு இதில் ஹனியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த ஹனியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 மினிட் வந்துட்டு நீங்கள் மூடி வச்சிங்கனாக்கா போதும். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப்புக்கு மேலே வந்துட்டு தண்ணியை ஊற்றியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 1/2 கப் வந்துட்டு தண்ணியை ஊற்றணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு டீ கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு வந்துட்டு வரணும். நம்ம வந்துட்டு இஞ்சி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு கொதிக்க விடணும். ஏன்னா நம்ம பவுடர் வந்து நைஸாக பண்ணிட்ட போது நம்ம வந்துட்டு அதிகமாக கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. அந்த பவுடர் போட்டு ஒரு 2 கொதி வந்ததுனாக்கா ஃப்ளேவர் உங்களுக்கு இறங்கிடும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த அமேசிங்கான டீயை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் மார்னிங்கில் குடிங்க. ஆற விட்டு ரொம்ப வந்துட்டு குடிக்காதீங்க. சுட சுட வந்துட்டு குடிங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுடரை வந்துட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதனுடைய ஸ்மெல் அரோமா வந்துட்டு வெளியில் போகாத அளவுக்கு நல்லா வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு டீயை இது போல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரெசிபி தேவைன்றதும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னாக்கா ஷார்ட்ஸில் நீங்கள் வந்துட்டு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃபுல் வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் வந்துட்டு என்கரேஜிங்காக இருக்கும். நான் நிறைய ரெசிபீஸ் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்துட்டு கொடுக்க முடியும். நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.